எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ் குரூப்பில் இருப்பீங்க. அதில் சொந்தங்கள் தங்களோட அன்பை உணர்வை பரிமாறிப்பீங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் விஷம் தேய்ந்த கருத்துக்களை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. பலரும் ஏதோ படிக்காமல் அனுப்பியிருக்காம கடந்து போயிடுவோம். அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவரும் தொடர்ந்து மெசேஜ் அனுப்புவார். அப்படிப்பட்டவங்களுடைய பிற்போக்கு கருத்துக்கள் தொற்று நோய் மாதிரி வேகமாக பரவும். அதை தடுக்கணும்னா அதுக்கு மாற்று மருந்தான நம்முடைய கொள்கைகளையும் நாம தீவிரமாக பரப்பணும். பொய்யை பேசுறதுக்கு ஒருத்தர் தயங்காத போது உண்மையை பேசுறதுக்கு நெஞ்சில உரம் இருக்க நாம் ஏன் தயங்கணும்? எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்போ நம்ம தோல்ல தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் காக்க வேண்டிய கடமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாட்டோட பன்முகத்தன்மையையும் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான். அதனால்தான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல். பேசினாங்கல்ல, அண்மையில் கூட என்ன பேசினார் அவரு? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்து டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்க. அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். மீண்டும் சொல்றேன், அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். உங்களை ஜெயிச்சு காண்பிப்போம். இங்க கூடியிருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிகளுக்கு சொல்றேன், ஒவ்வொரு தலைமுறைக்கு முன்னாடியும் ஒரு வரலாறு ஒரு கடினமான கேள்வியை முன்வைக்கும். அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாம மண்டியிடக்கூடியவங்களை வரலாறு மறந்துடும், மக்களும் மன்னிக்க மாட்டாங்க. ஆனா வரலாறு முன்வைக்கிற கேள்விகளை எதிர்த்து ஃபைட் பண்ணி வரலாற்று திருத்தி எழுதுறவங்களை மக்களும் மறக்க மாட்டாங்க, வரலாறு மறக்காது. நீங்கெல்லாம் வரலாறு படைக்கணும். அதுக்கு எப்பவும் மக்களோட மக்களாக நீங்க இருக்கணும். மக்களுக்காக இருப்பதுதான் அரசியல். அந்த அரசியலை செய்யத்தான் உங்க எல்லாருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. மக்கள் கிட்ட போங்க, அவங்க கூடவே வாழுங்க, அவங்களுக்காக குரல் கொடுங்க. இதுதான் உங்களுக்கான டாஸ்க். அரசியல்ல சொகுசு எதிர்பார்க்காதீங்க. இங்க கடுமையாக உழைக்கக்கூடிய